வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 15 கோடி ரூபாய் கொடுத்தால்தான் சீட்டை கொடுக்க முடியும் என்று மிரட்டியதாக தற்பொழுது அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகி தெரிவித்திருப்பது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் மிக பெரிய அளவில் அதிர்ச்சியையும் பேசும் பொருளாக மாறியுள்ளது. முன்னாள் அதிமுகவின் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர் விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய திண்டிவனம் முன்னாள் எம்எல்ஏவும் சி.வி. சண்முகத்தின் தீவிர ஆதரவாளருமான அர்ஜுனன் 15 கோடி கொடுத்தால்தான் தேர்தலில் சீட்டை கொடுக்க முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறினார் என்றும் அதிர்ச்சியான தகவல்களை தற்பொழுது தெரிவித்திருப்பதால் பேசும் பொருளாக மாறியுள்ளது. எளிய விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தான் நாங்கள். அதிமுகவில் இதற்கு முன்னால் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபொழுது கட்சி வெற்றியடைவதற்கு ஜெயலலிதா அவர்கள் ஒத்துழைப்பை வழங்குவார். மேலும் எங்கள் வெற்றியே அவர்கள் வெற்றி போல் கொண்டாடுவார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அதிமுகவின் தலைமை பணத்தை மட்டும்தான் குறிவைக்கிறது. 15 கோடி 20 கோடி என்று ஒரு சீட்டிற்கு பேரம் பேசுவதாகவும், ஏழைகளாக இருக்கக்கூடிய நாங்கள் எப்படி இவ்வளவு பணங்களை கொடுத்து நேர்மையான ஆட்சியை எப்படி நடத்த முடியும்? அதிமுக வெற்றியடைந்தால் நான் அந்த பணத்தை இரட்டிப்பாக பெறுவதற்குத்தான் முயற்சி செய்வேன். எனது தொகுதி மக்களுக்கு நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன். இதை நினைத்துதான் நான் தேர்தலில் தோல்வியை தழுவினேன். சொற்ப வாக்குகளில் தோல்வியை தழுவினேன். அதிமுக என்பது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு இயக்கம். அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஒட்டுமொத்தமான தவறான செயல்பாட்டினால் மக்கள் தற்பொழுது எங்களை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார்கள். மூன்றாவதாக உருவெடுத்த தாவேகாவை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்து விட்டார்கள். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களது தலைமையாக இருந்தால் அனைவரையும் வெற்றியடைய வைப்பதுதான் அவரது இலக்காக இருந்திருக்கும். பணம் என்பது அவருக்கு ஒரு பொருட்டாகவே இருந்திருக்காது. எதிராக இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்தி அதிமுக தொடர்ச்சியான வெற்றியடைய வேண்டும் என்பதுதான் அவரது இலக்காக இருந்திருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வெற்றி என்பது அவருக்கு தேவையில்லை. ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் சுமார் 15 கோடி கொடுக்க வேண்டும். 234 தொகுதிகளில் 233 தொகுதிகளில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களிடம் 15 கோடிகள் என்றால் நிச்சயம் மிக பெரிய ஒரு தொகையை எடப்பாடி பெற்றுள்ளார் என்றும் கூறப்படுகிறது. சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய அர்ஜுனன் அவர்கள் தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. விசாரணையை எடப்பாடியின் மீது தொடங்க வேண்டும் என்று நீதிமன்றத்திலும் காவல் நிலையத்திலும் புகார் மனு கொடுக்கலை திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஒருவேளை 15 கோடி ரூபாய் பணம் கேட்டிருந்தால் எடப்பாடிக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மக்களாகிய நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.